ஐ மெட் வித் மேஜர் ஆக்சிடென்ட். ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகப்பட்டேன். என்னுடைய எஜுகேஷன் கிளாஸஸ் முடிச்சு நான் வெளியே வரும்போது ரோடை கிராஸ் பண்ணும்போது நான் சைடில் பார்க்காம சைக்கிள் ஓட்டுறதுனால ஒரு பெரிய லாரி என்ன அடிச்சுட்டு தலையில் அடிப்பட்டனால ஸ்கல் டிப்ரெஸ் ஆகி உடனே நான் மயங்கிட்டேன். மயக்கத்தில் இருந்தனால ஒரு சின்ன கிராமம் அது. அதனால் பார்த்தவங்க எல்லாருமே பையன் மதிச்சு போயிட்டான், யாரும் தொடாதீங்க அவனு சொல்லிட்டாங்க. அப்படியே ரோட்லேயே எங்கே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவர் ரோடாக இருந்திருக்கிறேன். என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து தூக்கி இறந்தாலும் பரவாயில்ல, அவங்க கொண்டு போய் எங்கே போடலாம், ஹாஸ்பிட்டலில் போடலாம்னு சொன்னாங்க. அடிப்படையிலும் வாசுதேவநல்லூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் திருநெல்வேலியிலிருந்து அங்கே போக வேண்டியது தூரம். அங்கேருந்து லோக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை. தலை அடிப்பட்டதுனால எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் திருநெல்வேலி கொண்டு போய் சொல்லிட்டாங்க. அது அங்கேருந்து என்ன திருநெல்வேலி கொண்டு வராங்க. ப்ராப்பர் ஃபெசிலிட்டி கிடையாது. எனக்கு தலையிலிருந்து ரத்தம் போயிட்டு இருக்குது. கண்ணில் கீழே விழும்போது ஒரு கல் அடிப்பட்டனால கண்ணில் இருந்து வெளியே போயிட்டு இருக்குது. அவங்க யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியல. அப்படின்னு திருநெல்வேலி கொண்டு வராங்க. ஹைட்ரோல் கொண்டு வந்து போடுறாங்க. என்ன அப்போ அவங்கெல்லாம் இங்கிலீஷ் போயிட்டு எல்லாரும் நேரம் பார்க்க வராங்க. பார்த்துட்டு கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. டாக்டர் சொல்லிட்டாங்க, என்னுடைய பேஸ்ட் நான் பண்ணிடுவேன், மீதி 50% காட்ஸ் ஹேண்ட், கடவுளை கருத்தில் இருக்குது, ஜெபிச்சு நீங்கள் அவங்களோட பெண்ணோட ஜீவனை வாங்கிங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. டாக்டருக்கு பணம் கொடுத்து பார்த்தாங்க, ஷிப்பா கொண்டு போயிருந்தாங்க, இல்லை கேலக்ஸி கொண்டு போயிருந்தாங்க நினச்சி பார்த்தாங்க. நான் எங்கே போனாலும் நான் வரணும், நீங்கள் இங்கே நீங்கள் வச்சுருக்க டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ எவ்வளோ பேர் பேசி பார்க்குறாங்க, எல்லா இடத்துலையுமே வந்து ஆன்சர் வந்து எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசி ஒரே அப்பாவுக்கு இருந்த ஒரே சாய்ஸ், அம்மாவுக்கு ஒரே சாய்ஸ் ஆட்டோ ஜெபிக்கிறது மட்டும்தான். உடனே எல்லாத்தையும் ட்ரை பண்ண விட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அதுவரை இந்த மகனை என் மகனை ஜீரோட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வாங்க, உள்ளே செய்வாங்க. அப்பா அம்மா ஒருத்தர் கசிக்கவே இல்லை. அப்பட ஜெபம் இருந்தது, ஜீவன் கொடுத்தா உங்களை ஊழியம் பண்ணுவாங்க. அப்பா அம்மா ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. அடிப்பட்டு 7 நாள் நான் சூழ்நிலைகள்லாம் வருது. ஆனால் 7வது நாள் ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர் சொன்ன டைம் 40 minutes. ஆனால் எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்ச டைம் 20 minutes. அது புரிய இருப்பேங்க எனக்கு. அது சொல்ல முடியாது எனக்கு. அது என்ன சொல்லலாமா, வெளியே வந்து சொன்ன முதல் வார்த்தை இட்ஸ் மெடிக்கல் மிரக்கிள். நான் இதை எதிர்பார்க்கல, பை கிரேஸ் ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னாங்க. அதை பார்த்தீங்கன்னா அது முடிச்ச உடனே எனக்கு சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். திருநெல்வேலி சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பிஏ இங்கிலீஷ் படிச்சு முடித்தேன். அதை முடிச்ச உடனே எம்எஸ்டபிள்யூ முடித்தேன். அதில் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நான் எடுத்திருந்தேன். அப்பா அம்மா தகவல் ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஆனால் நான் அந்த அளவுக்கு இல்லை. ஆண்டவரை ஈடுபடுறா கண்டிப்பாக இல்லை. எனக்கு ஒரே விருப்பம் என்ன இருந்துச்சுன்னா, நல்லா படிக்கணும், நல்ல பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணும், நல்ல சம்பாதியம் பண்ணணும், அவ்வளோதான். ஆண்டவரை பற்றி பைபிள் ஸ்டடி பண்ணுறத பற்றி எதுவுமே நல்லது கிடையாது. ஏன் இஷ்டப்பட நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். படிப்பு முடிஞ்ச உடனே எனக்கு பெங்களூரில் நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சது. எனக்கு அங்கே நான் ஜாயின் பண்ணிட்டேன். நல்ல சேலரி, நல்ல கம்பெனி, நல்ல பொசிஷன் உருவாக்க சொன்னாங்க. லாஸ்ட்டாக வெளியே வரும்போது அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு. ஸோ ஜாப் எல்லாம் கிடைச்சு எனக்கு. ஆனால் என்னுடைய உடலில் ஆண்டவர் முன் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஃபிட்ஸ் வரும், எபிலெப்சி. அந்த எபிலெப்சி அதோடைய டியூரேஷன் கூட ஆக ஆரம்பிச்சு. எனக்கு நான் மாத்திரை எடுப்பேன், மெடிசன் எடுப்பேன், டாக்டர் சார் ரெகுலராக செக் பண்ணுவேன். என்ன செக் பண்ணாலும் என்ன பண்ணுறாலும் எனக்கு அது க்யூர் பண்ணவே முடியாது. நாளுக்கு நாள் அது அதிகரிக்க ஆரம்பிச்சு. எனக்கு அப்போ தான் எனக்கு என்னுடைய நல்ல நண்பர் மூலமாக அட்வைஸ் கிடைக்கப்பட்டுச்சு. எனக்கு அப்பா அம்மா பண்ண ப்ராமிஸ் வேறு மனோஜ், நீ சூஸ் பண்ணிக்கிற பார்த்து தவறாக இருந்துப்பா, நீ ஜெபம் பண்ணி ஆல்ரெடி நினைச்சு நீ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி ஆர்டர் வழி கட்ட வராங்க. அப்படி நல்ல அட்வைஸ் கிடைக்க போய் நான் ஜெபம் பண்ணி அவனை பிடிக்கிறதுனால இந்திய மிஷனரி சங்கம் சொசைட்டி ஐஎம்எஸ் அதை நான் ஜாயின் பண்ணேன். ஆண்டவருக்கு தெரியாது எனக்கு, பைபிள் கிடையாது எனக்கு, 0 எக்ஸாம் வச்சிருந்தாங்க. இங்கிலீஷில் மட்டும் தான் மார்க் எடுத்தாங்க, 35 மார்க் 100. அது எல்லாம் மார்க் தெரியாது எனக்கு. வசனம் கேட்டிருந்தாங்க, விசுவாச பிரமாணம் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் படிக்கவே வேண்டாங்க. ஸோ பைக் ரேஸ் அப்படி இருக்கும்போது கூட அந்த ஜிஎஸ் கண்ணல் பேக் அடிச்சு அவர் உடனே என்ன உங்களுக்கு செஞ்சுட்டாங்க. அது பிடிக்கிறதுனால 5 வருடமா மேற்கு வங்காளத்தில் இருக்கிற துணை அப்படிங்கிற படிக்கிறதுல
ஒரு சிபிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் எங்கள் ஆரம்பிக்க செஞ்சாங்க. வெறும் 90 பேர் நாங்கள் ஆரம்பிச்சோடாங்க. வெளியே வரும்போது 350 பேர் இருந்தாங்க. அமீன். அது மட்டும் இல்லைங்க, நல்ல நண்பர் என்னுடைய பிரதர் வினோஜ் டீம் நல்லா கிடைச்சது எனக்கு. நாங்கள் மேற்பொருள் போகணும் அப்படின்னா எல்லாரும் எங்கே போவாங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக மெடிக்கல் செக்அப் எடுப்பாங்க. செக்அப் இருந்தால் மட்டும்தான் மெடிக்கலி ஃபிட்டாக இருந்தால் தான் இல்லை மேற்பொருள் அனுப்புவாங்க. அப்படி பெல் ஹாஸ்பிட்டல் எங்களை கொண்டு போய் செஞ்சாங்க. எனக்கு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது. இட் கேம் நார்மல். எல்லா ரிப்போர்ட்டும் என்ன வருது எனக்கு நார்மலில் வருது. நான் சர்ப்ரைஸாக இருந்து ஷாக் ஆகிறேன். நான் போய் ஒரே நான் பேசுகிறேன், மேடம் எப்படி நார்மலாக வரும்? ஏன்னா இத்தனை வருஷம் நான் வந்து எபிலெப்சிக்கு நான் மாற்றிட்டு இருக்கிறேன். இவ்வளோ வீக்னஸ் என் உடம்புல இருக்குது. இவ்வளோ ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது சொல்லும்போது நீங்கள் ஒன்று பண்ணுங்க மனோஜ், நான் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் அடையவே தரேன். நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் சிடி ஸ்கேன் எடுத்து வாங்கினீங்க, அதில் தெரிய வரும். இஜி கம் சிடி ஸ்கேன் எடுத்து வாங்கினீங்க, அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா இன்னும் தெளிவு எடுத்து விட்டாங்க. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாம் எனக்காக தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி அவங்க டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து இருக்கிறாங்க. பெரிய கிடைப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ஸும் கேட்க நார்மல். நம்ம என்ன சொல்லலாமா? மருந்து மாத்திரை டாக்டர்ஸால பண்ண முடியாதத ஜெபம் கேட்டுங்க. ஆண்டவர் பண்ண முடிச்சிருங்க. அந்த பெரிய இதுல இன்னை வரைக்கும் என்னுடைய எபிலெப்சி ஃபிட்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் இருக்குது. அதை முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் நான் மினிஸ்ட்ரி விடவே இல்லை. நல்ல டீம், அந்த சுவிசேஷ ஊழியம் வில்லேஜ் மினிஸ்ட்ரி அந்த டீமோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4 months இப்போ அந்த ஒவ்வொரு கிராமத்தில் ஊழியம் பண்ணிட்டுருக்கிறேன். எனக்கு வந்து இருக்கிற ஏரியா வந்து தென்காசி சொல்லுவோம். நான் இருக்கிறது இப்போ பாபராசம் இருக்கிறேன். தென்காசி ஏரியா சுற்றி எந்தெந்த கிராமத்துலலாம் சுவிசேஷம் அறிக்கப்படலையோ அங்கெல்லாம் டீமோட சேர்ந்து நான் சுவிசேஷம் அறிக்க வைத்திருக்கிறேன். எனக்காகவும் மினிஸ்ட்ரிக்காகவும் ப்ரே பண்ணிருக்கிறேன். மனோஜுக்கும் எனக்கும் ஏற்பட்டது விபத்து. அதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஒரு கல்லை எடுத்து தண்ணியில் போடுறோம்னா என்ன ஆகும்? அப்படியே ஒரு ரவுண்டாக வருங்க, அப்படியே தண்ணி வரும். அந்த மாதிரி நம்ம மூளையில் வந்து ஒரு தடவை அதை அடி வாங்கிட்டுனா அதோடைய இம்ப்ரூவ்ஸ் இருந்துட்டு தான். அதனால் குழந்தைங்க சம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்களுக்கு மறுபடியும் ஊழியத்தில் விசேஷமாக ட்ராவல் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு 100 லேருந்து